OnePlus மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ப்ராப்ளமை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். OnePlus மொபைலில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் OnePlus மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்படி இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே அதில் ஆப் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே இதில் வந்து எல்லா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் கேட்ச் வந்து கொடுங்க. அந்த ஆப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் ஸ்டோரேஜ் யூசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கிளியர் கேட்ச் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இதில் கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கும். எல்லா ஆப்லையுமே கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆப்லாம் வந்து கம்ப்ளீட்டாக யூஸே பண்ணாமல் இருப்பீங்களோ அந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியர் டேட்டா வந்து கொடுத்துடலாம். ஸ்டோரேஜ் யூசேஜ் கிளிக் பண்ணி அப்படின்னா கிளியர் டேட்டான்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளியர் டேட்டா வந்து கொடுக்குறப்ப அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டாவுமே வந்து டெலிட் ஆகும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய எந்த விதமான டேட்டாவும் தேவைப்படலை அப்படின்னா நீங்க அந்த ஆப்புக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கிளியர் டேட்டா அப்படின்றத வந்து கொடுத்துடலாம். ஆப்போட டேட்டா எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா தேவைப்படுது அப்படின்னா நீங்க கிளியர் கேட்ச் மட்டும் வந்து கொடுங்க. கிளியர் டேட்டா கொடுக்குறப்ப அதுல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து டெலிட் ஆயிடும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா கொடுக்குறப்ப பார்த்து கொடுங்க அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஸோ அதனால கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டா வந்துருக்குது. இதுல நீங்க கிளியர் கேட்ச் அப்படின்றது பாத்தீங்கன்னா நார்மலாவே எல்லா ஆப்புக்குமே நீங்க வந்து அப்பப்போ வந்து கொடுத்துருங்க. அண்ட் கிளியர் டேட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸே பண்ணாத ஆப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் டேட்டா வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி வந்து OnePlus மொபைலில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.